ஹலோ கைஸ், இப்போ நம்ம வீட்டிலே சத்து மாவு எப்படி திரிக்கலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இது 200 உலக்கு. இதில் ஒரு உலக்கு வந்து இட்லி அரிசி எடுத்துக்கலாம். அப்புறம் அரை உலக்கு வந்து கேப்பை ராகி வந்து எடுத்துக்கலாம். மீதி எல்லாமே வந்து ஈக்குவல் ரேஷியோ. ராகி, அதுக்கப்புறம் கம்பு, இதுவும் வந்து 100 கிராம்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இதை போட்டதுக்கப்புறம் நம்ம கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா, அது வந்து 100 கிராம்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ராகி, கம்பு, கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் சோளமும் எடுத்துக்கலாம். சோளமும் 100 கிராம்ஸ், இது எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ வந்து நம்ம 200 கிராம் உலக்கில் அரிசி மட்டும்தான் ஒரு உலக்கு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 150 கிராம்ஸ் வந்து உளுந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சாஃப்ட்னஸ்க்காக எக்ஸ்ட்ரா 50 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் 2 டீஸ்பூனுக்கு வந்து வெந்தயம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து ஒரு பெரிய பவுலில் எடுத்து இதை ஆட் பண்ணி தண்ணி வந்து ஊற்றி வச்சுருங்க. நைட்டு காலையில் நல்லா ஊறி இருக்கும். அதை வந்து மாவை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் அதனால் புளிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லியோ இல்லை தோசையோ பணியாரமோ செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.